ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சத்தான ஒரு லட்டு தான், கம்பு லட்டு தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி இந்த வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்க உஷ்ணம் எல்லாம் கம்மியாகும். கட்டாயம் இந்த கம்பு லட்டை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அங்கே இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபிக்கான மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து கம்பு தான். ஒரு கப்பில் வந்து கம்பு சேர்த்துக்கிறேன். கம்பை சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டேன். இது 2லேருந்து 3 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். கம்பில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ 2லேருந்து 3 முறை இந்த கம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து கல் இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் கம்பில். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குறைஞ்சது வந்து 3 மணி நேரம் இந்த கம்பு நல்லா ஊறி வரணும். 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்த உடனே கம்பு நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவு கம்பு ஊறி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டிட்டு ஒரு கிளாத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த கம்பில். அது வரைக்கும் நல்லா வந்து ஃபேன் காற்றுலே நல்லா ஆற வச்சு எடுக்கணும். குறைஞ்சது 1 நிமிஷம் ஆகும் இது ஆறத்துக்காக. இது நல்லா ஆறிடுச்சு. எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து தண்ணியே இல்லாமல் இருக்குது. இந்த அளவு இருக்கணும் கம்பு பார்த்திங்கன்னா. அடுத்து வெள்ளைப்பாகு வந்து தயார் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து கம்பு எடுத்ததுக்கு 1 1/4 கப் அளவு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 கப் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வந்து போதுமான அளவு தான் தண்ணி வந்து. இது கம்ப்ளீட்டாக நல்லா உருகி வரணும். பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெல்லம் உருக ஆரம்பிக்கும். இதில் இருக்க கல் மண் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் வடிகட்டி தான் சேர்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி வரணும் இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இடைவிடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வெள்ளை கரைசலும் தயாராகிடுச்சு. எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஊற வச்சு காய வச்சுருந்த கம்பை வந்து வறுத்து எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கம்பை சேர்த்துக்கலாம். கம்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். கம்பு வறுக்கிறப்பவே நல்லா மணமாக இருக்கும். ஸோ வந்து அதுவே வந்து 5 நிமிஷம் போதுமான அளவு தான். கம்பு நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். கம்பு இப்போ நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இந்த கம்பு பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1 கப்பில் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா. ஸோ வேர்க்கடலையோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பார்க்குறோம். இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வறுபட்டும் வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இதுவும் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். இப்போ இதை நல்லா ஆறிட்ட பிறகு அடுத்து நான் அதே கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளை வந்து சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து அதே பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை எந்த பாத்திரத்தில் வச்சுருந்தோமோ அதே பாத்திரத்தில் இந்த வெள்ளை எள்ளும் வச்சுக்கலாம். எள்ளு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி எடுக்கணும். அடுத்து அதே கடாயில் வந்து நான் வந்து துருவி வச்சுருந்த தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விடுங்க. அப்போ தான் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போகும். அப்போ தான் 2 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்க்க விருப்பப்படலைன்னா 1 வாரம் கூட இந்த கம்பு லட்டை வச்சு சாப்பிடலாம். ஸோ உங்களோட விருப்பம்தான். தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது.
இப்போ தேங்காவும் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ தேங்காய் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கம்பு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மைய அரைச்சி கொண்டு வரணும். இந்த கம்பு பார்த்தீங்கன்னா கொரன்னு அரைக்கக்கூடாது. ஸோ எல்லா கம்பும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அரைச்சி கொண்டு வரலாம். ஸோ நல்லா மைய இந்த மாதிரி வந்து அரைச்சி கொண்டு வரணும். கம்பு திரியாலாம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி கொண்டு வரணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கம்பு மாவை பார்த்திங்கன்னா அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி கொண்டு வரலாம். வேர்க்கடலில் இருக்க வந்து தோல்லாம் வந்து நீக்க வேண்டாம், அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இது மிக்சர் ஜாரில் கொரன்னு அரைச்சி கொண்டு வரணும். இந்த வேர்க்கடலையும் எள்ளும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வாசத்துக்கு ஏலக்காய் வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். நான் 3 ஏலக்காய் வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காய் வந்து துருவினதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கையில் உடச்சி விடணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கட்டியெல்லாம் உடச்சி விடணும். அடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் நல்லா சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக. ஸோ இது நல்லா சூடாக இருக்குது. அதுக்காக நான் வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெய் சேர்த்ததும் இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும் இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா. ஸோ கை போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால தான் நான் வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணியாகிற போது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துட்டு நம்ம கை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இனிஷியலாக நான் வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து வெல்லம் இல்லைனாலும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஆனால் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா அந்தளவு டேஸ்ட்டு தராது. நீங்கள் பெட்டர் வந்து கருப்பட்டியோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ கை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துகிட்டு உருண்டை உருட்டி நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை பர்ஃபி மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் உருண்டை உருட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சிடுறேன். ஸோ இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சேர்த்ததுனால ஒரு 2 நாள்லேயே நம்ம அதை வந்து காலி பண்ணிடணும். தேங்காய் சேர்க்காமல் இருந்திங்கன்னா 1 வாரம் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கம்பு லட்டு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை வந்து இந்த கம்பு லட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.